நீங்கள் சென்னையிலே பெஸ்ட்டாக இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காஷிப் இன்ஃபோடெக் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே ஐடி ரிலேட்டடாக நான் ஐடி ரிலேட்டடாக எல்லா டொமைன்ஸ் ரிலேட்டடாகவும் இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ராக்டிக்கலாகவே. ஸோ இவங்களை ரீச் அவுட் பண்ணி நீங்கள் இன்டர்ன்ஷிப்க்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். என்ன மாதிரி இன்டர்ன்ஷிப்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க, ப்ளஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் என்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களோட வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க உங்களோட ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஆஃபீஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்க்ரீனில் தர இந்த 3 நம்பர்ஸ்க்கு நீங்கள் எந்த நம்பருக்குனாலும் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் என்கொயரி ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கனாலும் அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நான் இங்கே தான் வந்து .NET அப்படின்ற இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே கற்றுக்கிற விஷயங்களை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங்ஸ் இன் C# பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்ட்ரிங்ஸ்ன்றது நம்ம குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அதுக்காண்டி நம்ம ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் சில ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஸ்ட்ரிங்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏன்ற வேரியபிளில் ஒரு வேல்யூ வந்து நான் கொடுத்துக்கிறேன். வெல்கம் டு .NET ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி நான் ஒரு வேல்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னா நான் ரன் பண்ணோன்னா டேரெக்டாக வந்து நான் console.writeline யூஸ் பண்ணி அந்த வேரியபிளை நான் கால் பண்ணிக்கலாம். ஏன்றதை கால் பண்ணனா எனக்கு இங்கே அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு .NET ப்ரோக்ராமிங் அப்படின்ற மாதிரி எனக்கு ஷோ பண்ணி காட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு .NET ப்ரோக்ராமிங் இருக்கும். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இந்த W வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஓகேவா? அண்ட் D கேப்ஸில் இருக்குது அண்ட் P வந்து கேப்ஸில் இருக்குது. மற்ற எல்லா லெட்டர்ஸுமே வந்து ஸ்மால் லெட்டர் இருக்குது. எனக்கு ஃபுல்லாகவே வந்து எனக்கு கேபிட்டல் லெட்டர் வேணும்னா அது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் இங்கெல்லாம் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதில் அப்படியே தான் இருக்கணும். அதை எப்படின்னு மாற்றதுனா நம்ம அப்பர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? .to upper அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கால் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை நம்ம அப்பர் கேஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா வெல்கம் டு .NET ப்ரோக்ராமிங் அப்படின்றது எனக்கு ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டரில் அப்பர் கேஸ்க்கு சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் லோவர் கேஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேம் இதே ப்ரோக்ராமில் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே நான் வந்து அந்த வேரியபிள் நேம் .to அப்பருக்கு பதில் to lower அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாகவே எனக்கு கேப்ஸில் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நான் இங்கே அப்பர்ன்றதை கால் பண்ணிக்கல. அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லோவர் கேஸ் கால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இதே வேர்ட்ஸ் வந்து லோவர் கேஸஸில் ஃபுல்லாகவே எனக்கு ஸ்மால் லெட்டரில் ஷோ பண்ணி காட்டும். கேபிட்டல் லெட்டர் இருந்தால் கூட அதை வந்து எனக்கு ஃபுல்லாகவே லோவர் ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துரும். இங்கே W வந்து கேப்ஸில் இருக்குது, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.